அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளில நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பிஜிடிஆர்பி என்னுடைய ரிசல்ட்டு, சிவி, என்னோட அனுபவம். இத தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா 21 பிஜிடிஆர்பி எழுதி கிளியர் பண்ணி பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என்னுடைய ரிசல்ட் அனுபவமும், என்னுடைய சிவி அனுபவமும் இந்த காணொளில நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த காணொளி எதுக்காகன்னா, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ இந்த காணொளிய பார்த்துட்டு நீங்களும் கண்டிப்பா நானும் சிவிக்கு போகணும். என்னுடைய ரிசல்ட்டும் நல்லபடியா வரணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த காணொளி. ஸோ அதனால இந்த காணொளிய ஸ்கிப் பண்ணாம பாருங்க. யாராவது புதுசா பார்க்குறீங்கன்னா இந்த காணொளிய அ இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகே வாங்க நம்ம அ டீட்டெயில்ல என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஸோ ரிசல்ட் இப்போ பிஜிடிஆர்பி நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். 2019 பார்த்தீங்கன்னா, நான் தேர்வுல தோல்வி அடைஞ்சுட்டேன். அந்த தோல்வி தான் எனக்கு அடுத்த தேர்வுல வெற்றி பெறுவதற்கு உண்டான ஒரு காரணமா இருந்துச்சு. அது 1. அதுக்கப்புறமா இந்த இந்த கடைசி 2 மாத காலங்கள் நான் என்ன பண்ணேன்னா, அதிகமா ப்ரிப்பரேஷன் பண்ணேன். 8 மணி நேரம், 9 மணி நேரம் தூக்கத்த குறைச்சு, மத்த விஷயங்கள்லாம் நம்ம கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு, என்னோட படிப்புக்காக கான்சன்ட்ரேட் பண்ணேன். ஏன்னா, அடுத்த வர 30 வருஷம் நம்மளுடைய சர்வீஸ் பார்த்தீங்கன்னா, ஆ சிறப்பா இருக்கணும். ஏன்னா, அடுத்த நம்மளுடைய 30 வருஷத்துக்காக நம்ம இப்போ ஒரு 6 மாசம் நம்ம படிச்சோம்னா, நம்ம நல்லபடியா வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்லி, கடைசி நேரத்தில அதிகமா படிக்க ஆரம்பிச்சேன். அதுவும் 2 மாசம் எக்ஸாம் இருக்கும்போது இன்னும் அதிகமா படிக்க ஆரம்பிச்சேன். ஸ்மார்ட் ஒர்க், ஹார்ட் ஒர்க் 2மே பண்ணேன். சும்மா படிச்சுட்டே இருக்கிறது கிடையாது. அ அது ஹார்ட் ஒர்க். ஸ்மார்ட் ஒர்க் பார்த்தீங்கன்னா, அத விட அனலைஸ் பண்றது. ஸோ என்ன படிக்கிறோமோ, அத நம்ம டெஸ்ட் எழுதி பார்க்குறது தான் ஸ்மார்ட் ஒர்க். ஸோ வாங்க, இத மாரி பண்ணிட்டு நான் என்ன பண்ணேன்னா, அ கரெக்ட்டா எக்ஸாம் எழுதிட்டோம் பாத்தீங்கன்னா, எக்ஸாமுடைய அனுபவம் பாத்தீங்கன்னா, நான் இன்னொரு காணொளில உங்களுக்கு போடுறேன். நான் எப்படியெல்லாம் எக்ஸாம் எழுதுனேன், தேர்வுக்குள்ள அந்த எக்ஸாம் ஹால்க்குள்ள என்ன மாரி சிச்சுவேஷன்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் இன்னொரு காணொளில நம்ம கண்டிப்பா அத பத்தி ஷேர் பண்றோம். ஸோ ரிசல்ட் பாத்தீங்கன்னா, அ இந்த 2021 ரிசல்ட் கொஞ்சம் தாமதமா வந்திருக்கு. ஏன்னா நெறைய கேஸ் போட்டாங்க. அ எக்ஸாம் நடத்தி பாத்தீங்கன்னா, நெறைய கேஸ் நடந்துச்சு. ஸோ அந்த கேஸ்லாம் நடந்து பாத்தீங்கன்னா, ரிசல்ட் கிட்டத்தட்ட நம்ம பிப்ரவரியில எக்ஸாம் எழுதுனோம். ஆனா, நம்ம போஸ்டிங் போட்டது அக்டோபர்ல தான். ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு ஜூன், ஜூலைல அந்த மாரி அந்த டேர்ம்ல தான் என்ன ஆகுதுன்னா, ரிசல்ட் வருது. அந்த ரிசல்ட் வந்தோனே, ஆ நமக்கு தெரியும் நம்ம ஏற்கனவே ஆன்ஸர் கீ விட்டோனே நமக்கு தெரிஞ்சுச்சு, நம்ம கண்டிப்பா நம்மள தாண்டி தான் மத்தவங்களுக்கு போஸ்டிங். ஏன்னா, நம்மளுடைய பிரிப்பரேஷன் அப்படி இருந்துச்சு. ஏன்னா, நமக்கு எக்ஸாம் எழுதும்போதே தெரியும். நான் கண்டிப்பா பாஸ் பண்ணிருவேன். என்ன தாண்டி தான் மத்தவங்களுக்கு போஸ்டிங். அதே மாரி அந்த பயத்தோடயே இருந்தேன். எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். கண்டிப்பா பயம் இல்லாமலாம் இருக்காது. எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். ஸோ அந்த பயத்தோடயே இருக்கும்போது, ரிசல்ட் வந்துச்சு. ரிசல்ட் வந்தோனே, ஆ நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஓகே, நம்ம தேர்வுல கண்டிப்பா நம்ம பாஸ் பண்ணிருவோம் அப்படின்னு சொல்லி, ரிசல்ட் வந்ததுக்கப்புறமா சிவி லிஸ்ட்டுக்காக வெயிட்டிங். ஸோ ரிசல்ட் ஃபர்ஸ்ட்டு அவங்களுக்கு என்ன பண்ணிருவாங்கன்னா, ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிருவாங்க. ஃபர்ஸ்ட்டு ஆன்ஸர் கீ விடுவாங்க. அதுக்கப்புறமா ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிருவாங்க. அதுக்கப்புறமா கடைசில தான் என்ன பண்ணுவாங்கன்னா, சிவி லிஸ்ட் விடுவாங்க. ஸோ யாரெல்லாம் சிவிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ரிசல்ட் கூடவே சிவி லிஸ்ட் விடுறதுக்கு கூட இருக்கு. ஆனா கொஞ்சம் 1 நாள், 2 நாள் தாமதமா கூட என்ன பண்ணுவாங்கன்னா, சிவி லிஸ்ட் விடுவாங்க. அந்த சிவி லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் கேட்டகரில வர்றதுக்கு நான் ரொம்ப ஆர்வமா இருந்தேன். ஏன்னா, ஜென்ரல் கேட்டகரில வந்தா மட்டும் தான் நம்ம சேஃப். நம்ம கம்யூனல் ரேங்க்ல சிவி லிஸ்ட்ல வந்துட்டு, அதுக்கப்புறம் அங்க சிவி வெரிஃபிகேஷன் போயிட்டு நம்ம திரும்பி வரக்கூடாது அப்படின்னு சொல்லி, அந்த ஒரு எண்ணத்தோட இருந்தேன். அதே மாரி நான் என்ன பண்ணேன்னா, ஜென்ரல் கேட்டகரில வந்துட்டேன். ஸோ ஜென்ரல் கேட்டகரி வந்தோனே எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மிக மகிழ்ச்சியா இருந்துச்சு. ஸோ கண்டிப்பா எனக்கு போஸ்டிங் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறமா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அது போறதுக்கு அ நமக்கு என்ன பண்ணாங்கன்னா, நாளைக்கு சர்டிஃபிகேஷன் வெரிஃபிகேஷன்னா, இன்னைக்கு தான் என்ன பண்ணாங்கன்னா, பிரஸ் நியூஸ் விட்டாங்க. அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு அ ஒரு ஒரு பதட்டத்தோட இருந்தோம். ஏன்னா, நாளைக்கு காலையில நம்ம சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போனோம். இன்னைக்கு மதியானம் தான் நமக்கு பிரஸ் நியூஸே வருது. நாளைக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எல்லாரும் சென்னைக்கு வந்துரணும் அப்படின்னு சொல்லி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சொல்லி பிரஸ் நியூஸ் வருது. அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணோம்னா, சர்டிஃபிகேட்லாம் ரெடி பண்ணிட்டு என்னென்ன ஒரிஜினல் சர்டிஃபிகேட் தேவையோ, அந்த ஒரிஜினல் சர்டிஃபிகேட்லாம் ரெடி பண்ணிட்டு, அதுக்கப்புறமா நம்ம ஏதாவது கான்டாக்ட் சர்டிஃபிகேட் ஏதாவது வாங்கணுமா, அதெல்லாம் வாங்கிட்டு, நான் என்னென்ன அப்லோட் பண்ணேனோ, அந்த சர்டிஃபிகேட் எல்லாம் கரெக்ட்டா இருக்கா? அத நம்ம வெரிஃபை பண்ணோம். ஏன்னா, அப்லோட் பண்ண சர்டிஃபிகேட்டு ஒண்ணா இருக்க வேற இருந்து நம்ம அங்க காமிக்கிற சர்டிஃபிகேட் வேறயா இருக்கக்கூடாது. எல்லாமே ஒண்ணா இருக்கணும். ஸோ நம்ம என்ன ஏன்னா அவங்க ஒரு அ ஒரு ஒரு பேப்பர்ல வச்சிருப்பாங்க. அவங்க ஒரு ஜெராக்ஸ் காப்பி அவங்க வச்சிருப்பாங்க. என்னென்ன நம்ம செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஜெராக்ஸ் காப்பி வச்சிருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஜெராக்ஸ் காப்பி மூலியமா அந்த இதுக்கு மூலியமா நம்மகிட்ட சர்டிஃபிகேட்ஸ் கேட்பாங்க. 10த் சர்டிஃபிகேட் குடுங்க, 12த் சர்டிஃபிகேட் குடுங்க, டிகிரி சர்டிஃபிகேட் குடுங்க, டிகிரி கன்சால்டேட் குடுங்க, டிகிரி மார்க் ஷீட் குடுங்க. அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இது இது மூலியமா தான் கேட்பாங்க. அதுல ஏதாவது ஒண்ணு இல்லன்னா, நம்மள என்ன பண்ணுவாங்கன்னா, வெயிட்டிங் லிஸ்ட்ல போட்டுருவாங்க. ஸோ அத மட்டும் நல்லா நீங்க கேர்ஃபுல்லா இருங்க. ஏன்னா சில பேர்கிட்ட ஒரிஜினல் காணாம போயிருக்கும். 10த் சர்டிஃபிகேட் காணாம போயிருக்கும்.
அதேமாரி 12த் சர்டிஃபிகேட் காணாம போயிருக்கும். அது நம்ம கடைசி நேரத்தில தான் நமக்கு அது தெரிய வரும். ஸோ அந்த மாரி நம்ம இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த மாரி நம்ம இருந்தோம்னா, நம்ம கடைசி நேரத்தில என்ன பண்ணுவோம்னா, நமக்கு வெயிட்டிங் லிஸ்ட் போட்டுருவாங்க. என்னுடைய சகோதரருக்கு அந்த மாரி ஒரு அனுபவம் வந்துச்சு. அவருடைய 12த் சர்டிஃபிகேட்டு காணோம். அவர் ஜெராக்ஸ் காப்பி வச்சுட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சிவிக்கு போயிருக்காரு. அந்த ஜெராக்ஸ் காப்பிய காமிச்சாரு. ஆனா ஜெராக்ஸ் காப்பி அவர் ஒத்துக்கல. ஒரிஜினலுக்கு தான் கண்டிப்பா நமக்கு தேவை அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு டைம் குடுத்தாங்க. ஆனா டைம் குடுத்ததுபடி அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 10 நாள் டைம் குடுத்தாங்க. நீங்க எடுத்துன்னு வந்து டிஆர்பி போர்ட்ல நீங்க காமிங்க அப்படின்னு சொல்லி. ஆனா அவர் என்ன பண்ணார்ன்னா, 10 நாள்ல அவருக்கு சர்டிஃபிகேட் வரல. அந்த டூப்ளிகேட் காப்பி அப்ளை பண்ணி அவருக்கு வரல. அதுக்கப்புறமா மறுபடியும் அவர் என்ன பண்ணாருன்னா, நம்ம எல்லாருக்கும் போஸ்டிங் போட்டாங்க. நம்ம எல்லாருக்கும் என்ன பண்ணாங்க, சிவி வெரிஃபிகேஷன் போயிட்டு, அதுக்கப்புறம் நமக்கு கவுன்சிலிங் கூட கூப்பிட்டாங்க. ஆனா என்னுடைய நண்பருக்கு மட்டும் என்னன்னா, கவுன்சிலிங் லிஸ்ட்ல அவருக்கு பேர் வரல. ஏன்னா, வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கறனால. அதுக்கப்புறமா அவரு கொஞ்ச நேரம் நாம ஒரு 20 நாள், 30 நாள் நாம ஜாயின் பண்ணி 1 மாசத்துக்கு அப்புறமா தான் அவருக்கு அந்த சர்டிஃபிகேட்டே வந்துச்சு. அந்த சர்டிஃபிகேட் போய் எடுத்துன்னு போய் டிஆர்பில காமிச்சுட்டு, அதுக்கப்புறமா அவர் என்ன பண்ணார்ன்னா, போஸ்டிங் வாங்கிட்டு வந்தாரு. ஸோ இந்த மாரி சில விஷயங்கள்லாம் என்ன பண்ணோம்னா நடக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம தவிர்த்துக்கணும். ஏன்னா, நம்மளுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் நம்ம கண்டிப்பா கேர்ஃபுல்லா வச்சுக்கணும். கடைசி நேரத்தில நமக்கு அந்த மாரி ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் 2 பேர் தான். ஆனா நெறைய பேருக்கு அந்த மாரி ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில பேர் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட் வர்றதே கூட தெரியாம இருப்பாங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட் வரவே இல்லை. ஏன்னா, அவங்க சொல்லிருவாங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட்டுக்கு யாரெல்லாம் அன்னைக்கு வரலையோ, உங்க பேரு நம்ம நீக்கப்படும் அப்படின்னு சொல்லி அவங்களே தெளிவா சொல்லிருவாங்க. ஸோ அத கூட தெரியாம சில பேர்லாம் இருப்பாங்க. அதனால அதெல்லாம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஸோ நம்மளுடைய இந்த சிவி லிஸ்ட், இந்த ரிசல்ட், இந்த சிவி இது 2மே நமக்கு ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, மிக ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம். ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டதுக்கு இந்த ரிசல்ட்டு ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம். அதேமாரி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இன்னும் ஒரு மிக மிக ஒரு மகிழ்ச்சியான தருணம். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, லைன் பை லைனா தான் கூப்பிடுவாங்க. நம்ம சர்டிஃபிகேட் காமிச்சுட்டு, அதுக்கப்புறமா என்ன பண்ணுவோம்னா, ஃபர்ஸ்ட்டு நமக்கு மேனுவலா செக் பண்ணுவாங்க. சர்டிஃபிகேட்ட மேனுவலா செக் பண்ணுவாங்க. மேனுவலா செக் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா கம்ப்யூட்டரைஸா என்ன பண்ணுவாங்கன்னா, அப்லோட் பண்ணுவாங்க. நம்ம என்னென்ன ஏற்கனவே அப்லோட் பண்ணி வச்சிருக்கோம் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அந்த சர்டிஃபிகேட்லாம் கேட்டு, கம்ப்யூட்டர்ல என்ன பண்ணுவாங்கன்னா, அப்லோட் பண்ணிட்டு கடைசியா தான் நமக்கு ஃபைனல் லிஸ்ட் நமக்கு விடுவாங்க. ஸோ இந்த மாரிலாம் தருணம் நடக்கும். ஸோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, 1:2 ரேஷியோல கூப்பிடுவாங்க. இல்லன்னா 1:3 ரேஷியோல கூப்பிடுவாங்க. ஸோ அந்த மாரி ரேஷியோல கூப்பிடும்போது, ஒருத்தருக்கு தான் வேல. ஆனா 2 பேர கூப்பிடுவாங்க. ஒருத்தர ரிஜெக்ட் பண்ணுவாங்க. 1:3 அப்படின்னு சொன்னா, ஒருத்தருக்கு தான் வேல. 3 பேர கூப்பிடுவாங்க. ஸோ அந்த மாரிலாம் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஸோ கம்யூனல் ரேங்க்குக்குள்ள நம்ம வந்துட்டோம்னா, இந்த மாரி நம்ம சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போயிட்டு ரிஜெக்ட் ஆன என்னுடைய நண்பர்கள்லாம் இருக்காங்க. அவங்க ரொம்ப இன்னும் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. இந்த இந்த பிஜிடிஆர்பி பாஸ் பண்ணுவாங்களா? பாஸ் பண்ண மாட்டாங்களான்னு சொல்லி ஒரு பயத்தோடயே இருக்காங்க. ஏன்னா, என் கூட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்த நண்பர்கள் சந்தோஷமா, மகிழ்ச்சியா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்தவங்க, கடைசி நேரத்தில ஃபைனல் லிஸ்ட்ல அவங்களுடைய பேர் வரல. ஏன்னா, அவங்க கம்யூனல் ரேங்க்ல வந்தனால அவங்களுடைய பேர் வரல. ஸோ, நான் ஜெனரல் கேட்டகரில வந்தனால, என்ன தாண்டி தான் மத்தவங்களுக்கு போஸ்டிங் சொல்லி எனக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ, அதனால நீங்க எல்லாரும் இப்போ படிக்கிறீங்க. கண்டிப்பா ஜெனரல் கேட்டகரி இதுதான் இந்த நேரம் தான் உங்களுக்கு டிசைட் பண்ணணும். ஸோ, ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம கவலைப்பட்டு பிரயோஜனமே கிடையாது. ரிசல்ட் வந்ததுக்கப்புறமா 1 மார்க்ல போச்சு, 2 மார்க்ல போச்சு அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டு பிரயோஜனமும் கிடையாது. அந்த 1 மார்க், அந்த 2 மார்க் நம்ம இப்பவே நம்ம தயார் செஞ்சுக்கணும். அந்த மாரி நம்ம 1 மார்க், 2 மார்க்லாம் நம்ம போவே கூடாது. நம்மள தாண்டி தான் மத்தவங்களுக்கு போஸ்டிங் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த ஒரு குறிக்கோளோட நம்ம படிக்கணும். இந்த நேரம் நமக்கு கரெக்ட்டான நேரம். இந்த நேரத்த கரெக்ட்டா பயன்படுத்துங்க. கண்டிப்பா நீங்களும் வெற்றி பெறுவீங்க. ஸோ யாருக்கெல்லாம் ஜிகே மெட்டீரியல்ஸ் தேவைப்படுதோ, ஜிகே இங்கிலீஷ் மீடியம் தரமான மெட்டீரியல்ஸ் இருக்கு. அந்த ஜிகே மெட்டீரியல்ஸ் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ, நீங்க டெலிகிராம்ல ஜாயின் பண்ணி வாங்கிக்கலாம். ஜஸ்ட் 99 மட்டும் தான். அதே மாரி சைக்காலஜி மெட்டீரியல், ஃப்ரீ மெட்டீரியல் உங்களுக்கு டெலிகிராம்ல நான் குடுத்துருக்கேன். அதில நீங்க போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக்ஸ் மெட்டீரியல். இன்னும் யாரெல்லாம் எக்கனாமிக்ஸ் மெட்டீரியல் வாங்காம படிச்சுட்டு இருக்கீங்களோ, அந்த எக்கனாமிக் மெட்டீரியல் வாங்கி நீங்க இந்த தரமான மெட்டீரியல் வாங்கி நீங்க படிக்க ஆரம்பிங்க. கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி நிச்சயம். எக்கனாமிக்ஸ் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா, வெறும் 599 தான். அதுவும் இங்கிலீஷ் மீடியம் மட்டும் தான் அவைலபிளா இருக்கு. யாருக்கெல்லாம் இங்கிலீஷ் மீடியம் தேவைப்படுதோ, அவங்க மட்டும் என்ன பண்ணுங்கன்னா, டெலிகிராம்லேருந்து எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு மெட்டீரியல் தரப்படும். ஸோ அனைவருக்கும் அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். ஸோ நீங்களும் கண்டிப்பா ரிசல்ட் பாஸ் பண்ணிட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துறேன். ஸோ அனைவருக்கும் அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.